ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டி பேசி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் லெசன் 9th லெசன் 5 இடம்பெயர்தல் தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப 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 சிம்பிளான லெசன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கோ இல்லை படிப்புக்கோ இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டோ அவங்க பிறந்த ஊரை விட்டுட்டு சென்னை, பெங்களூர் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா? ஏன் நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் ஒரு ஊர்ல பிறந்திருப்போம், இப்ப வந்து வேற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மனுஷங்க வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஏன் நகர்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலும், இதனால நம்ம நாட்டோட மக்கள் தொகையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், ஆண்கள் அதிகமா இடம்பெயர்றாங்களா இல்ல பெண்கள் அதிகமா இடம்பெயர்றாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதில் தான் இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஊரோட மக்கள் தொகை மாறுறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, பிறப்பு, இறப்பு, இடம்பெயர்தல் அப்படின்னு 3 காரணங்கள் இருக்கு. இப்போ பிறப்பையும் இறப்பையும் நம்ம ஈஸியா கணக்கு பண்ணிடலாம். பட் இடம்பெயர்தலை கணக்கெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்தாங்க அங்க இருந்தாங்க நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ஊர்ல இருக்கிறது அப்படிங்கிறது சிரமம் தான். அப்ப பிறப்பு இறப்பை நம்ம ஈஸியா கணக்கெடுத்துடலாம். பட் இடம்பெயர்தல கணக்கெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேவா? இப்போ இந்திய மக்கள் தொகையில கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து இடம்பெயர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத 2 அடிப்படையான விஷயத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பிறப்பிடம் அடிப்படை. ஓகேவா? பிறப்பிடம் அடிப்படையில் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கணக்கெடுக்கும் போது இருக்கிற இடமும் அவர் பிறந்த இடமும் வேற வேறையா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு தான் உங்களுக்கு பிறப்பிடம் அடிப்படையில், அதாவது வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கணக்கெடுக்கும் போது பிறந்த இடமும் அவர் இருக்கக்கூடிய இடமும் வேற வேறையா இருந்தது அப்படின்னா அதை வந்து வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வாழிடம் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க கணக்கெடுக்கும் போது இருக்கிற இடமும் அவர் அதுக்கு முன்னாடி கடைசியா வாழ்ந்த இடமும் வேற வேறையா இருக்கும். அதுக்குதான் வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ பிறப்பு இறப்பு இடம்பெயர்தல் 3 காரணம் இருக்கு. அவங்க வந்து வேற, அதாவது இடப்பெயர்வு நடத்துறதுக்கு. ஓகேவா? ஸோ அதாவது மக்கள் வந்து வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம 3ஆ சொல்லலாம். அதுல பிறப்பு இறப்பை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம், இடம்பெயர்தல கால்குலேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாலுமே 2 வகையில நம்ம கால்குலேட் பண்ணலாம். பிறப்பு அடிப்படையில, வாழிடம் அடிப்படையில நம்ம 2 இதா கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடம்பெயர்தலோட பரவல்கள் கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில எத்தனை பேர் அவங்க ஊரை விட்டுட்டு வேற ஊர்ல இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன, நம்பர்ஸ்ல இங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா இருக்கும், டேட்டாஸா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 121 கோடியில 45 கோடி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, இடம்பெயர்ந்தவங்களா இருக்காங்க. அதே மாதிரி 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இருந்த மொத்த மக்கள் தொகை 7.2 கோடியில 3.13 கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்தவங்களா இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம நாட்டோட இடப்பெயர்வு அப்படிங்கிறது 37% இருந்த சமயத்துல தமிழ்நாட்டோட இடப்பெயர்வு அப்படிங்கிறது 43% இருந்திருக்கு. ஓகேவா? அதிகமா இருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா இடப்பெயர்வு அப்படிங்கிறது நகர பகுதியை மட்டும் தொடர்பு படுத்தி இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நகரத்துல இருந்து நகரத்துக்கு, இல்ல கிராமத்துல இருந்து நகரத்துக்கு, கிராமத்துல இருந்து கிராமத்துக்கு, நகரத்துல இருந்து கிராமத்துக்குன்னு மாறி மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ 2011 பிரகாரம் இந்தியாவில கிராமப்புற மக்கள் பாத்தீங்கன்னா 37% இடம்பெயர்ந்தவங்களா கணக்கிட்டிருக்காங்க. அதே சமயம் நகர்ப்புறத்துல இந்தியாவில இடம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை 27%, தமிழகத்துல 41% கிராமத்துல இடம்பெயர்ந்தவங்களாகவும் 35% நகர்ப்புறத்துல இடம்பெயர்ந்தவங்களாகவும் இருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நகர்ப்புறங்களை விட மக்களோட நகர்வு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆண்களை விடவும் பெண்கள் வந்து அதிகமா வந்து இடப்பெயர்வு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேக்சிமம் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊருக்கு போறாங்க இல்லையா, இததான் சொல்லுவாங்க. திருமணத்தை தான் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் அதிகமா இடப்பெயர்வு நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2011 பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இடம்பெயர்ந்தவங்களோட ஒட்டுமொத்த கணக்குல 53% பெண்கள், அடுத்து 23% தான் ஆண்கள். ஓகேவா? அதே காலகட்டத்துல தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா
52% பெண்கள், 35% ஆண்களா இருந்திருக்காங்க. பெண்கள் நான் சொன்னேன் இல்லையா, பெண்கள் அதிகமா ஏன் இடப்பெயர்வு நடக்குது அப்படின்னா கல்யாணம் தான், திருமணத்தை தான் குறிக்கிறாங்க. இந்தியாவுல 70%, தமிழ்நாட்டுல 51% பெண்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ அது என்ன காரணம்னு சொல்றாங்க அப்படின்னா திருமணத்தை தான் காரணமா சொல்றாங்க. இதுவே ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலையை காரணமா சொல்றாங்க. 2011 இந்தியாவுல 28%, தமிழகத்துல 26% இடப்பெயர்வு இருந்திருக்கு ஆண்களுக்கு. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலையை காரணமா சொல்றாங்க. மொத்தத்துல 2011 கணக்கெடுப்பு படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 5ல் 2 பேர் இடம்பெயர்ந்தவங்களா தான் இருக்காங்க. ஓகேவா? சோ கிராம பகுதிகளில் பெண்களுக்கு மத்தியிலையும் பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வியாபாரம், வணிகம், வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல காரணங்களுக்காக தமிழர்கள் பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. இப்பன்னு இல்லை, காலனி ஆதிக்கத்தின் போதே பாத்தீங்க அப்படின்னா தொழிலாளர்கள் வேலை தேடியும் வருமானத்துக்காகவும் பிற காலனி நாடுகளை நோக்கி இடம்பெயர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வளைகுடா பகுதிகள், ஐக்கிய அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு தொழிலாளர்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. 2015 வருஷம் தமிழகத்தில் இடம்பெயர்தலோட அளவு அப்படிங்கிறது தன்மை, முறைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தன்னார்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மொத்த இடப்பெயர்வாளர்கள்ல 65% தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கும் 35% நம் நாட்டுக்குள்ளேயே. ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வேற ஸ்டேட் போறது. ஓகேவா? அந்த மாதிரி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்க 65%, இங்கேயே நாட்டுக்குள்ளேயே போறவங்க 35% அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மாவட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டம் தான் அதிக எண்ணிக்கையிலான வெளி குடியேற்ற பதிவுல முன்னிலையில இருக்கு. இங்க இருந்து சென்னை போறவங்க தான் மேக்சிமம். அதுக்கு அடுத்த நிலையில சென்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருச்சி மாவட்டங்கள் எல்லாமே அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்கு. கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே கம்மியான அளவுல வெளிக்குடியேற்ற எண்ணிக்கை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆய்வு அப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இடம்பெயர்ந்தவங்களோட சேருமிடம், பாலின பிரிவு இதை குறித்தும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா வெளிநாடுகள்ல குடியேறாங்க இல்லையா, அவங்கள 20% சிங்கப்பூரை தான் தேர்வு செய்யறாங்க. ஓகேவா? அதுல 18% ஐக்கிய அரபு எமிரேடும், 16% சவுதி அரேபியாவும், 13% ஐக்கிய அமெரிக்க நாடுகள்லயும் குடிபெயர்ந்து இருக்காங்க. அடுத்து மலேசியா, குவைத், ஓமன், கத்தார், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி இடங்கள்லயும் இடம்பெயர்ந்தவங்க இருக்காங்க. 2015 ஆய்வின் பிரகாரம் சொல்றாங்க. ஓகேவா? சர்வதேச குடியேறுபவர்கள 15% பெண்களாகவும் 85% ஆண்களாகவும் இருக்காங்க. ஸோ இங்க இருந்து நாட்டுக்கு நாடு வேற நகர்ந்து போறாங்களே, இடம்பெயர்ந்து போறவங்கல்ல ஆண்கள் தான் அதிகம், பெண்கள் வந்து கம்மி. ஓகேவா? 2015 வருஷம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து குடியேறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கல்வி தகுதி குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 7% கல்வி அறிவு இல்லாதவங்களும், 30% 10வது படிச்சவங்களும், 12வது வரைக்கும் படிச்சவங்க 10%, தொழில் பயிற்சி பெற்றவர்கள் ட்ரைனிங் பெற்றவங்க பாத்தீங்கன்னா 15%, பட்டப்படிப்பு படிச்சவங்க 11%, தொழிற்கல்வி முடிச்சவங்க 12%, பட்டதாரிகள் 11% இருக்காங்க அப்படின்னு இந்த ஆய்வு வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த ஆய்வு எப்ப எடுத்திருக்காங்க? 2015 இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படிங்கிறதையும், தென் அடுத்து எந்த மாதிரி படிச்சிருக்காங்க, எந்த இடத்துக்கு போறாங்க, எந்த நாட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறதையும், எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, படிக்கலையா, எந்த இது படிச்சிருக்காங்க, 10th 12th இந்த மாதிரி விஷயங்களையும் பர்சன்டேஜ் வந்து எல்லாமே கணக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்தலுக்கான காரணிகள் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயியும் இருக்காரு, ஒரு நல்ல வசதியான பண்ணையாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே சென்னைக்கு போறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே காரணம் இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்க இப்ப ஏழையா இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வறுமையில இருந்து வெளிவரத்துக்கும், துயர நிலையில இருந்து இப்ப கடன்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை கட்டுறதுக்கும் தான் என்ன பண்ணுவாங்க, வேலைக்காக சென்னை வருவாங்க. இதுவே வசதி இருக்கிறவங்க அவங்களோட வறுமைக்காக வருவாங்களான்னா வரமாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தான் வசதியா இருக்காங்களே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தரத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கும், இன்னும் மேம்படுத்துறதுக்கும், நல்ல படிப்புக்காகவும், நல்ல வசதிக்காகவும், இல்ல நல்ல
ஹாஸ்பிட்டல் மருத்துவத்துக்காக கூட அவங்க வந்து சென்னை வரலாம். வர்றவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. ஓகேவா? இந்திய இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் என்னென்ன? வேலை, தொழில், கல்வி, திருமணம், பிறப்பிற்கு பிறகு இடம்பெயர்தல், குடும்பத்துடன் இடம்பெயர்தல், மற்றவைகள் அப்படின்னு இங்க பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து உலகத்திலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில இடப்பெயர்வு அப்படிங்கிற அந்த பாதை தான் 2010 வருஷம் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதை அப்படின்னு சொல்றாங்க. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பறவை ஆர்க்டிக் டர்ன். ஓகேவா? சோ எந்த பறவை? ஆர்க்டிக் டர்ன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இடப்பெயர்வு நகர்வு அப்படிங்கிறது பல்வேறு பாத்தீங்க அப்படின்னா உள் நகர்வுகளை கொண்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிராமப்புற நகர்ப்புற இடம்பெயர் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஏழை பணக்காரங்க 2 பேருமே போறாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கும் வேற வேற காரணங்கள் இருக்கும். அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நிலப்பரப்பு அதை சார்ந்து பார்க்கும்போது நகர்ப்புறமானாலும் கிராமப்புறமானாலும் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடைந்த நிலப்பகுதிகளில் தான் அந்த இடம்பெயர்றவங்க அதிகமா இருப்பாங்க. இடம்பெயர்தல்ல இருக்கக்கூடிய சிக்கலான பல நகர்வுகள் என்னென்ன அப்படின்னா கிராமப்புறத்துல இருந்து கிராமத்திற்கு, நான் சொன்னேன் இல்லையா முதல்லயே, கிராமத்துல இருந்து கிராமத்துக்கு, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு, நகரத்துல இருந்து கிராமத்துக்கு, நகரத்துல இருந்து நகரத்துக்கே அந்த இடம்பெயர்வு அப்படிங்கிறது இருக்கும். குறுகிய, நடுத்தர, நீண்ட தூர இடப்பெயர்வு நகர்வுகள் இருக்கும். நீண்ட கால நிரந்தர இடப்பெயர்வும் இருக்கலாம், இல்லைன்னா குறுகிய கால சுழற்சி முறையிலான இடப்பெயர்வும் இருக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு இடப்பெயர்வு நகரும் பாத்தீங்கன்னா வேற வேற வகையான வகுப்பு சார்ந்தவங்கள குடியேறுபவங்கள கொண்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்காக இடப்பெயர்வு மேற்கொள்வாங்க. அடுத்து இடம்பெயர்தல் துவங்குற இடத்துல இருந்து மக்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் விருப்பங்கள் இருக்கு இல்லையா, சோ இது பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இடப்பெயர்தலோட அளவு, அதோட தன்மை, இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா இடம்பெயர்தல் துவங்கக்கூடிய இடத்துல இருந்து மக்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் விருப்பங்கள், இடம்பெயர்தல் துவங்குற இடத்துல இருந்து மக்களோட நகர்வு மீது திணிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள், சேரும் இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது குறித்த தகவல்கள், குடியேற்ற செலவு, இது எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்து இடப்பெயர்வு கொள்கைகள் கொடுத்திருப்பாங்க. இடப்பெயர்வு கொள்கைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இடம்பெயர்தலின் அளவை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள், அதாவது அதிக அளவிலான இடம்பெயர்தல் கிராமத்துல இருக்கு இல்லையா, வறுமை, அதுக்கப்புறம் பாதுகாப்பற்ற தன்மை காரணமா நடக்குது இல்லையா, அதனால கிராமப்புறத்தின் மீது தனி கவனம் வந்து செலுத்தி ஏழ்மை, பாதுகாப்பற்ற தன்மையை குறைச்சு கிராம வளர்ச்சி திட்டங்களை அதிகரிச்சு இடப்பெயர்தலை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இடம்பெயர்ந்து நகர்தலை திசை திருப்புறது அப்படிங்கிறது பெருநகரங்களை நோக்கி குவியக்கூடிய இடம்பெயர்தல் பாத்தீங்கன்னா திசையை மாத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த விரும்பத்தக்க கொள்கை முடிவுகளை அவங்க இருக்கிற இடத்துக்கே சேர்த்தணும். அடுத்து நிலப்பரப்பு சார்ந்த குடிபெயர்தலால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கம்மி பண்றதுக்கு நகர்ப்புறங்களை பரவலாக்க வடிவமைப்புகள் வந்து மேற்கொள்ளணும். ஓகேவா? சோ இடப்பெயர்வு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா கொடுத்திருப்பாங்க. என்னென்ன, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறதுதான். அதுதான் அது எதுக்காக நடந்து போறாங்க, என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நீங்க என்ன மட்டும் நோட் பண்ணணும் அப்படின்னா டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களே 2011 டேட்டாஸ், 2015 டேட்டாஸ், இந்த 2 டேட்டாஸை மட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாமே உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு லெசனோட பார்க்கலாம். தேங்க்யூ.